31 பெண் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை. இலங்கையில் அதிர்ச்சி தகவல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் திணறிய விமானங்கள். வாகன இறக்குமதி தொடர்பில் அனுரவின் நிலைப்பாடு. ஒன்றிணையும் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள். விதிமுறைகள் மீறல்களில் சிக்கும் வாகனங்கள் நாமல் விடுக்கும் கோரிக்கை. ரணில் சஜித் கட்சிகள் இணையும் சாத்தியம் அதிகம். ரஞ்சித் மத்துமபண்டார தகவல். ஒரே சீனா கொள்கை ஆதரிக்கும் அனுர அரசு. நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரனுடனும் செல்வம் அடைக்கலநாதனுடனும் தான் சந்திப்பொன்றை இன்று நடாத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது தாங்கள் 3 தரப்பினரும் சேர்ந்து சந்திப்பதற்கான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் 25ஆம் தேதி குறித்த 3 கட்சிகளும் பொதுவான ஒரு சந்திப்பை நடாத்த உள்ளதாக கஜேந்திரகுமார் மேலும் கூறியுள்ளார். இந்த நிலையில் அரசாங்கத்தினால் புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்க போது சகல தமிழ் தேசிய கட்சிகளும் கூட்டிணைந்து புதிதாக தயாரிக்கப்பட்ட பொதுவான தேர்வு திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் முன்னர் வலியுறுத்தியிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் அதன் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடன் நேற்று சந்திப்பொன்றை நடாத்தியுள்ளார். பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை அலங்கரிப்பதற்கு குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை அலங்கரிப்பது ஒரு தனி தொழில் மற்றும் கலையாகும் எனவும் நாமல் கூறியுள்ளார். மேலும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத பட்சத்தில் பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டிகளை அலங்கரிப்பதில் பிரச்சினை இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகளை மீறும் மற்றும் பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் சட்டங்களும் அவ்வாறே நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் நாமல் கோரிக்கை விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அலங்கார நடவடிக்கைகளில் ஈடுபடும் பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக முறையற்ற அலங்கரிப்புடைய தனியார் போக்குவரத்து நடத்துனர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி நடத்துபவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எனினும் இந்த செயல்பாடு பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயல்படுவதற்குரிய சாத்தியம் உள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். எவ்வாறு இணைவது என்பது பற்றி ஆராயப்பட்டு வருகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், இருதரப்பும் இணைந்து செயல்பட வேண்டும் என கட்சி ஆதரவாளர்கள் கோருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது கூட்டணியாக செயல்படுகின்றது. எனவே இந்த இணைவு பற்றியும் ஆராயப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு 45 எம்பிக்கள் உள்ளனர். மாற்றுக் கட்சிகளுக்கு செல்ல வேண்டிய தேவைப்பாடு எமக்கு கிடையாது. எனவே கூட்டணி பற்றியே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மன உளைச்சல் காரணமாக சிறுவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் கம்பஹா மாவட்டத்தில் அதிகரித்து வருவதாகவும் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் இந்திரா மல்வான மாவட்ட சுகாதாரத்துறையில் உள்ள பிரச்சினைகளை முன்வைத்து இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், சிறுவர்களிடையே மனச்சோர்வு ஒரு ஆபத்தான நிலை. இங்கே தீவிரம் தற்கொலை. கடந்த 2024ஆம் ஆண்டு கம்பஹா மாவட்டத்தில் இவ்வாறு தற்கொலை செய்த 290 சிறுவர்கள் பதிவாகியுள்ளனர். இது 2023ஆம் ஆண்டை விட அதிகமாகும். நாட்டின் சனத்தொகையின் பிரகாரம் கம்பஹா மாவட்டத்தில் அதிக சனத்தொகை காணப்படுவதனால் இந்த மாவட்டத்தில் அதிகளவு சிறுவர் தற்கொலைகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். மாவட்ட HIV பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் அம்மை நோயும் அதிகரித்துள்ளது. இறப்புகள் அதிகம், பிறப்புகள் குறைவு. 51% பிரசவங்கள் அறுவை சிகிச்சை மூலம் நடப்பதால் செலவு அதிகரிக்கின்றது. குழந்தை ஊட்டச்சத்து மோசமாக உள்ளது. 15% பேர் எடை குறைவாக உள்ளனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
ஒரே சீனா கொள்கைக்கு அனுர அரசின் புதிய அமைச்சரவை தமது ஆதரவை தெரிவித்துள்ளது. இந்த வார அமைச்சரவை கூட்டத்தின் போது வெளிவிவகார அமைச்சர், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த அறிக்கைகளை தொடர்ந்து இந்த முடிவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன விஜயத்தை முன்னிட்டு இலங்கை ஒரே சீனா கொள்கையை தொடர்ந்தும் கடைபிடிக்க வேண்டும் என வெளிவிவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தாய்வான் தனது பிரதேசத்தில் பிரிக்க முடியாத பகுதியாக கருதப்படுவதை கொண்டு சீனா முழுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே சட்டப்பூர்வ அரசாங்கமாக சீன மக்கள் குடியரசின் அரசாங்கத்தை அங்கீகரித்து இந்த கொள்கைக்கான தனது வலுவான உறுதிப்பாட்டை இலங்கை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 15ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதி வரியை நிறுத்தி வைத்தல் மற்றும் வரி வசூலை டிஜிட்டல் மயமாக்குதல் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று விரிவான கலந்துரையாடலை நடாத்தியுள்ளார். இதன்போது இலங்கைக்கு வாகன இறக்குமதி செய்வதை சுற்றியுள்ள சவால்களை கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வருமான வரிக்குட்பட்ட ஓய்வு பெற்றவர்களிடமிருந்து கழிக்கப்படும் வரிகளை திருப்பித் தருவதற்கான ஒரு பொறிமுறையின் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன் போது எடுத்துரைத்துள்ளார். நாடு சீராக மீட்சி மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்ந்து வருவதாக இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் குடிமக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த 4 விமானங்கள் மத்தள மற்றும் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. நேற்று காலை கட்டுநாயக்க பிரதேசத்தில் நிலவிய பனிமூட்டமான காலநிலை காரணமாக இவ்வாறு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி நேற்று அதிகாலை 5 மணியளவில் துபாயில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL-226 விமானம், சீனாவின் குவாங்கோசோவில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL-881 விமானம், இந்தியாவின் பெங்களூரில் இருந்து அதிகாலை 5:05 மணிக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL-174 விமானம் என்பன மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டதாக விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானில் 2024ஆம் ஆண்டில் 31 பெண்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போதை குற்றச்சாட்டு மற்றும் கொலை குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பெண்களுக்கு இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானில் மரண தண்டனை விதிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 2008ஆம் ஆண்டு முதல் தொண்டு நிறுவனம் ஒன்று ஈரானில் மரண தண்டனை விதிக்கப்படுகின்றமை தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் 2024 தான் ஈரானில் பெண்களுக்கு அதிகமாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை ஈரானில் 241 பெண்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் கணித்துள்ளது. அந்த எண்ணிக்கையில் கொலை குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவர்களில் 70% பெண்கள் தங்களை கொடுமைப்படுத்திய கணவனை கொன்றதாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.